பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். நாம் வாழ்கிற இந்த காலத்தில் காரியங்கள் சீக்கிரமாக நடைபெற வேண்டும், இப்போவே நான் நினைக்கிறது நடந்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச நாட்கள் முன்னாடி இல்லை சில வருஷங்கள் முன்னாடி இன்ஸ்டன்ட் காஃபி பற்றி கேள்விப்பட்டிருப்போம், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாமார்ட் அந்த மாதிரி சில காரியங்களையும் கேள்விப்படுறோம். இந்த இன்ஸ்டாமார்ட் இல்லைனா ஜெப்டோ போன்ற காரியங்கள் சீக்கிரமாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற என்ன காரியம் வந்தாலும் வீட்டுக்கு வந்து கொடுக்கும். ஒரு நாள் 7 மணிக்கு எங்கள் வீட்டில் மிக்ஸி வேலை செய்யல பாருங்கள், சீக்கிரமாக அந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ண 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு அந்த மிக்ஸி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் ஃபாஸ்ட்டாக நகர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம மைண்ட் செட்டும் நம்ம மனதும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன்னா எனக்கு நடந்தே ஆகணும், இந்த வெற்றி, இந்த காரியம், இந்த வேலை, இந்த கார், இந்த பைக் உடனே எனக்கு வரணும், நான் பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் சீக்கிரமாக எனக்கு நினைக்கிறது எனக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதாகமத்தில் தாவீது என்கிற ஒரு மனிதன், பல சங்கீதங்களை எழுதியிருக்கிற தாவீது இந்த ஒரு சங்கீதத்தில் இப்படியாக சொல்கிறார். சங்கீதம் 27 கடைசி வசனம் 14 இப்படியாக சொல்கிறது: கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு என்று இந்த மனிதன், தேவ மனிதன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை வைத்து அவர் பாடலாக எழுதியிருக்கிறார். அவருக்கே இது பாடலாக அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு தேவன் ஒரு அறிவுரையை சொல்லுகிறது போல இந்த சங்கீதம், இந்த வசனம் அமைந்திருக்கிறது. தாவீது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், நமக்கு திடமனதை கொடுப்பார். இன்னொரு முறையும் சொல்கிறார், கர்த்தருக்கே காத்திரு. இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல நமக்கு சொல்லி தருகிற ஒரு சிறந்த மனிதன் தாவீதுன்னு நினைக்கிறேன். அவரோட 15வது வயதில் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி அவர் வீட்டுக்கு போய் அவர் சகோதரர்களை எல்லாம் பார்த்துட்டு கடைசி அவரை பார்த்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு வருகிறார். இந்த 15 வயசுலேருந்து அவர் அதுக்கு அடுத்தது உடனே அவர் ராஜாவாக மாறலை. அப்போ சவுல் தான் ராஜாவாக இருக்கிறார். பல வருடங்கள் அவர் காத்திருந்தார். பல வருடங்கள் அவருக்கு சோதனை வந்தது, ஓட நேரிட்டது. சவுலுக்கு பயந்து, அவர் உயிருக்கு பயந்து தப்பி ஓட நேரிட்டது. பல பிரச்சனைகள், பல சண்டைகள், பல போராட்டங்கள், பல வெற்றிகள், பல தோல்விகள் எல்லாவற்றையும் சந்தித்து 30-31 வயதில் தாவீது ராஜாவாக மாறினார். அப்போ எவ்வளோ காத்திருக்க வேண்டியது இருந்தது பாருங்கள். அதுக்கு நடுவில் எத்தனை சோதனை வந்திருக்கும். அதுக்கு நடுவில் தாவீதுக்கு ஒரு வாய்ப்பே கிடச்சிது. சவுலை கொன்றுவிட்டு இவர் ராஜா சீக்கிரமாக ஆவதற்கான வாய்ப்பே கிடச்சிது. ஆனால் எந்த ஷார்ட்கட்டும் தாவீது எடுக்கவே இல்லை. தாவீது கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருந்தார். சரியான நேரத்தில் கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாற்றினார். இப்போது அந்த வசனத்தை நம்ம திரும்பி வாசிக்கலாம். சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நம்பி எவ்வளோ நேரமானாலும் எவ்வளவு காலமானாலும் அந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். அதுதான் முதல் காத்திரு என்பதற்கான அர்த்தம். அப்படி நாம் வாக்குத்தத்தங்களை நம்பி கர்த்தருக்காக, கர்த்தருடைய நேரத்திற்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது, அந்த காத்திருக்கிற சமயத்தில் என்ன நடக்குது பாருங்கள். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் நமக்கு பலனை தருவார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். அந்த பர்டிகுலர் பொசிஷன் இல்லைன்னா அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த பர்டிகுலர் அந்த நேரத்திற்கு தகுதியானவளாக உங்களை தேவன் மாற்றிக்கொண்டு இருப்பார். 3வது ஒரு பகுதியில் சொல்கிறாங்க பாருங்கள், கடைசியாக
கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நிச்சயமாக இவ்வளோ நாள் காத்திருந்தோம், இனிமேலும் காத்திருக்கணும். எந்த ஒரு ஷார்ட்கட்டும் நம்ம யோசிக்க வேண்டாம். தாவீது வாழ்க்கையில் ஒரு ஷார்ட்கட் யோசிச்சிருந்தா அவர் சீக்கிரமாக ராஜா ஆயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நேரத்தில் ராஜாவாக மாறி இருக்க முடியாது. ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருங்க. எந்த ஷார்ட்கட்டும் யோசிக்காதீங்க. உங்களுடைய நம்பிக்கை இழக்காதீங்க. கர்த்தருக்கே காத்திருங்க. நிச்சயமாக கர்த்தருடைய நேரத்தில் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த வேலையிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காய் நன்றி. நாங்கள் உங்கள் வேலைக்காக, உங்கள் நேரத்திற்காக காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.